யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது மக்கள் திலகம் நடித்து நீலகண்டன் இயக்கிய படங்களை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 17 படங்கள் மக்கள் திலகத்தை வைத்து இயக்கியிருக்கிறார், டைரக்ட் பண்ணியிருக்கிறார். அதுதான் ஒரு டைரக்டர் எம்ஜிஆர் படத்தில் ஒரு டைரக்டர் அதிகபட்சம் பண்ணது இந்த இவர் தான். அதில் ஜெயலலிதா வச்சு இயக்குனது 9 படம். மற்றபடி சரோஜாதேவிலாம் ஒரு படம் தான். லதா 3 படம், மஞ்சுளா 2 படம். இதில் முதல்ல ஜனவரி 18 அவர் இயக்கின படம் மக்கள் திலகத்தை வச்சு சக்கரவர்த்தி திருமகள். ஜனவரி 18, 1957 வெளியாச்சு. அந்த படம் பல ஊர்களில் 100 நாள் ஓடிச்சு. 8-9 தேட்டருக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. போட்ட எல்லா தேட்டர்லையுமே 50 நாள் ஓடிச்சு. ஒரு 30 தேட்டருக்கு மேலே ஓடிருக்கும். அப்புறம் திருடாதே வந்து மார்ச் 23, 1961 வெளிவந்த படம் திருடாதே. ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இதுவும் 100 நாள் 7 தேட்டரில் ஓடிச்சு. இதுலேயும் சரோஜாதேவி கதாநாயகியாக நடித்த ஒரே படம் இதான், நீலகண்டன் இயக்கி. அடுத்தது நல்லவன் வாழ்வான். இதில் வந்து கதாநாயகி யாருன்னா ராஜசுலோச்சனா கதாநாயகி. இந்த படம் வெளிவந்த தேதி 31/8/1961. இந்த படத்தில் கிளாப் அடிக்கிற சீனை பாருங்கள். ராஜசுலோச்சனா கிளாப் அடிக்கிறப்பல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த படம் பார்த்திங்கன்னா கொடுத்து வைத்தவள். ஈவிஆர் பிக்சர்ஸில் வந்து பிப்ரவரி 9, 1963 வெளிவந்த படம். இதில் ஈவி சரோஜா கதாநாயகி. அடுத்த படம் பார்த்திங்கன்னா காவல்காரன் முதல்ல ஜெயலலிதாவை அவர் இயக்கிறாரு. காவல்காரன் வந்து செப்டம்பர் 7, 1967 வெளிவந்த படம். காவல்காரன் ஒரு மகத்தான வெற்றி படம். அது வந்து பல தேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அடுத்தது கண்ணனின் காதலன். ஏப்ரல் மாதம் 25 1968 வெளிவந்தது. இந்த படத்தில் ஜோடி ஜெயலலிதா, வாணிஸ்ரீ 2 பேர் இருக்காங்க. அப்புறம் கணவன் 1968 ஆகஸ்ட் 15 வந்த படம். இதில் ஜோடி ஜெயலலிதா. இதுவும் 67 நாள் வரைக்கும் ஓடிச்சு. சென்னையில் 50 நாளைக்கு மேலே ஓடின விளம்பரம் இது. அடுத்தது மாட்டுக்கார வேலன். மாபெரும் ஹிட் பிக்சரான மாட்டுக்கார வேலனை இயக்குனது இவர் தான். மாட்டுக்கார வேலன் 14/1/1970 வெளிவந்த படம். இது வெள்ளி விழா ஓடிச்சு. இந்த படம் வெள்ளி விழா ஓடிச்சு. அவர் இயக்கி 10 படங்களுக்கு மேலே 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அடுத்தது என் அண்ணன் மே மாதம் 21 வெளிவந்த படம் 1970. என் அண்ணனில் ஜெயலலிதா தான் ஜோடி. அடுத்தது குமரிக்கோட்டம் வந்து ஜனவரி 26, 1971 வெளிவந்த படம். குமரிக்கோட்டம் வந்து அதுவும் 100 நாளைக்கு மேலே நிறைய தேட்டரில் ஓடிச்சு. கேசி ஃபிலிம்ஸ் படம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீரும் நெருப்பும். இதுவும் ஜெயலலிதா நடித்த படம் தான். நீரும் நெருப்பும் 1971 அக்டோபர் 18 தீபாவளி அன்றைக்கி வெளிவந்த படம். இதுவும் 50 நாள் தாண்டி 84 நாள் வரைக்கும் நல்லா ஓடிச்சு. நீரும் நெருப்பும் வந்து 18/10/1972. இதுக்கு அடுத்த படம் பார்த்திங்கன்னா ஒரு தாய் மக்கள் வந்து டிசம்பர் மாதம் 9 வெளிவந்துச்சு. 1971 கருப்பு வெள்ளை படம். டிசம்பர் 9 வெளிவந்த கருப்பு வெள்ளை படம். ஜெயலலிதா கதாநாயகி. அடுத்தாப்பில் பார்க்க போனால் சங்கே முழங்கு. எம்ஜிஆரோட லட்சுமி நடித்த படத்தை இயக்குனார் அவர். ஒரே படம் தான் அவர் லட்சுமி நடிச்சு. இது பிப்ரவரி 4, 1972 வெளிவந்த படம். இந்த படம் வந்து ஓரளவு நல்ல வெற்றி பெற்று தான். அடுத்து வந்த நல்ல நேரம் வந்ததுனால இது வந்து 100 நாள் ஓடலை. ராமன் தேடிய சீதை. இது வந்து ஏப்ரல் 14 வெளிவந்த படம். ராமன் தேடிய சீதை 1972 தான். இதுலேயும் ஜெயலலிதா தான் ஜோடி. இந்த படம் 100 நாள் ஓடிச்சு. இலங்கையில் 100 நாள் ஓடிச்சு. இதுதான் கடைசி படம், ஜெயலலிதாவோட நடித்த கடைசி படம் நினைக்கிறேன். அடுத்து நேற்று இன்று நாளை ஜூலை 12 வந்த படம். ஜூலை 12, 1974 வந்த படம். இந்த படம் 100 நாள் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. இதில் மஞ்சுளா, லதா 2 பேர் ஜோடி. அடுத்து நினைத்ததை முடிப்பவன் மே 9 வெளிவந்துச்சு 1975. இதுலேயும் எம்ஜிஆர், லதா ஜோடி. மஞ்சுளாவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் மதுரையில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி படம் நீதிக்கு தலைவணங்கு. இது வந்து மார்ச் 18 1976 வெளிவந்தது. இதுவும் 100 நாள் நிறைய தேட்டரில் ஓடிச்சு. நீதிக்கு தலைவணங்கு வந்து மதுரையிலையும் 100 நாள் ஓடாமலே 4 லட்சத்தை தாண்டி வசூல் எடுத்த படம் இது. நீதி தலைவணங்கு வந்து ஒரு நல்ல ஹிட் பிக்சர். இதுதான் அவர் எடுத்த கடைசி படம், 17வது படம். இதோட முடிஞ்சு போச்சு அவருக்கு. சரி நேயர்களே, நீலகண்டன் இதில் நிறைய படம் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. 10 படங்களுக்கு மேலே 100 நாள் ஓடிச்சு. நன்றி, வணக்கம். மீண்டும்